நெல்லை உடையார்பட்டியில் உள்ள தூய இருதய ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப தூய இருதய ஆலயத்துல சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு என்னென்ன சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது? பூர்ணிமா, இறைவன் மனிதராக பிறப்பதை இயேசு கிறிஸ்துவாக பிறப்பதை ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாடு முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் என்றாலே பாளையங்கோட்டை பகுதியில் அதிகமாக கிறிஸ்துவர்கள் வாழக்கூடிய பகுதியாகும். இந்த பகுதியில் நேற்று நள்ளிரவிலிருந்தே கிறிஸ்துமஸ் திருவிழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள முழுவதும் அனைத்து சாலைகளிலுமே வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதே போல தேவாலயங்களும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நேற்று நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி என்பது நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று காலையிலும் சிறப்பு திருப்பலி என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நாம் இருக்கக்கூடிய இடம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தூய சவேரியார் ஆலயத்தில் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்று காலையிலிருந்தே இந்த சிறப்பு திருப்பலி என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நேற்று நள்ளிரவு வர முடியாத பொதுமக்கள் இன்று காலையிலிருந்தே இந்த சிறப்பு திருப்பலியில் தங்கள் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக மிக அதிகமாக கூட்டங்கள் அதிகமாக பேசக்கூடிய இந்த தூய சவேரியார் ஆலயம் தான் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயமாக உள்ளது. இந்த ஆலயத்தில் இந்த நெல்லை மாவட்டம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த சிறப்பு திருப்பலிக்கு இன்று காலையிலிருந்தே தங்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். குறிப்பாக இந்த கிறிஸ்துவர்கள் நேரடியாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய ஒரு பகுதியாக உள்ளது. ஏன்னா அதிகமாக கிறிஸ்துவர்கள் வாழக்கூடிய இந்த பகுதியாக இருந்த போதிலும் இந்த பகுதியில் நேரடியாக பலர் தங்களுடைய இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றன. மேலும் பல்வேறு பகுதியில் வரக்கூடிய கிறிஸ்துவர்களும் நேரடியாக இந்த பகுதிக்கு தான் வருவார்கள். ஏனென்றால் தென் மாவட்டங்களே மிக அதிகமாக மிகப்பெரிய கோவிலாக இருக்கக்கூடியது இந்த கோவில் தான். இந்த ஆலயத்தில் தான் தற்போது மிக அதிகமாக காலையிலிருந்து பொதுமக்கள் தங்களுடைய வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நேற்று இரவு திருப்பள்ளி என்பது பங்கேற்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்களும் தங்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டவர்களும் இன்று காலையில் நேரடியாக இந்த திருப்பலியில் பங்கேற்று தங்களுடைய இந்த பிரார்த்தனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பிரார்த்தனையில் இந்த நாட்டின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கிறிஸ்துவ இயேசு பிரான் முயற்சி செய்யப்பட வேண்டும். இங்கு உள்ள மக்களுக்கு எந்தவித ஒரு பேரழிவும் இல்லாத இந்த ஆண்டாக இருக்கப்பட வேண்டும் என்பது தெரிவித்துள்ளார்கள். ஏன்னா கடந்த ஆண்டு பல்வேறு பாதிப்புகளை ஏற்பட்டது. குறிப்பாக வெள்ள பாதிப்பு என்பது மிக அதிகமாக இருந்த போதிலும் இனி வரும் காலங்களில் இது போன்ற இயேசு பிரான் மக்களை காக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பலியோட மிகப்பெரிய ஒரு இதாக தங்களுடைய தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இது குறித்து இப்போ பொதுமக்கள்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா, தற்போது இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிட்டு வரீங்க, எப்படி கொண்டாடிட்டு வரீங்க சார்? இல்லை, இந்த கிறிஸ்துமஸ் பிறந்த நாளில் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த இயேசு பிரான் பிறந்த இந்த நல்நாளில் அன்பு, கருணை, சகோதரத்துவம் ஆகியவை அனைவருடைய வாழ்விலும் செழித்து வழங்கட்டும். இப்போ எல்லாம் மாசுக்கு வந்திருக்கோம். மாசு நல்லா போயிட்டுருக்கு. எல்லாருடைய வாழ்விலும் நல்ல இயேசு பிரான் பிறந்த இந்த நல்நாளில் அனைவரோட வாழ்வும் நல்லபடியாக செழிக்கட்டும். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வெள்ளம், மிகப்பெரிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்க. அதுபோல பல்வேறு இடர்களுக்கு தமிழக மக்கள் அறிவிட்டாங்க. குறிப்பாக இப்போ ஜபத்தில் கூட சொல்லக்கூடிய கூட வருங்காலங்களில் இது போல கிறிஸ்து பிறந்து விட்டா இனி வருங்காலங்களில் மக்களின் பேரழிவு காக்கப்படுவார். இது மாதிரி எப்படி நினைக்கிறேன்? இந்த தடவை வெள்ளம் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு நாள் தான் வந்தது, போயிருச்சு. மற்ற இடங்கள்ல இருந்தது, மற்ற மக்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ எல்லாரும் ஓரளவுக்கு மீண்டு வந்திருப்பாங்க. தமிழக அரசும் அதுக்கு நல்ல உதவிகள்லாம் செய்திருக்கும்னு நினைக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்கள் நல்லபடியாக எல்லா மக்களுக்கும் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். நீங்க தெரிவிக்கவுமே சந்தோஷம், அமைதி உள்ளிட்டவை கிறிஸ்து பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதை எப்படி கொண்டு வரீங்க? மக்கள் மத்தியில் என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்க? எல்லாரும் கிறிஸ்து பிறந்த இந்த நல்நாளில் அவர் நமக்கு சொன்னது என்னன்னா, அன்பை விதைப்போம், எல்லாரிடமும் நல்ல சகோதரமாக பழகுவோம், சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்கணும். அவர் தெரிவித்தது போல கிறிஸ்து பிறப்பு என்றாலே அன்பை விதைப்போம், அன்போடு அனைவரிடையும் பழகுவோம் குறிப்பாக என்பதை அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆலயத்துக்கு கிறிஸ்துவர் மட்டுமில்லாமல் இந்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் நேரடியாக இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பை ஒட்டி இந்த ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பொதுமக்கள் இன்று காலையிலிருந்தே இந்த திருப்பலியில் மிக அதிகமாக பங்கேற்றுள்ளார்கள். பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.